ஒரு நியூஸ் ரீடருக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்குன்றது ரொம்ப வருஷம் கழிச்சு நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம். ஸோ அவங்க மீடியா கண்டினியூ பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கா? அவங்க என்ன பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே அவங்க. ஒரு வருஷம் கேப் எதுக்காக? ஏன்? எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, சினிமா பண்ணணும், நம்ம சினிமாக்காக தான் நம்ம வந்தது. ஸோ நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி நம்ம அதுக்காக ஒரு முடியெல்லாம் நல்லா க்ரோத் பண்ணி ஒரு 1 year வெயிட் பண்ணோம். ஸோ சில பல காரணத்தினால படம் லைக் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்கு. விஜயா சாரோட இப்போது அவர் நடுவில் இருந்த ஒரு காலகட்டத்தில் அவருக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஃபுல் நெகட்டிவிட்டி தான். பட் அவர் ஒன்றே ஒரு விஷயந்தான், அவரோட ஃபேன்ஸ் மட்டும்தான் அவரால் திரும்ப அவர் ஒரு கம்பேக் கொடுக்க முடியுது இல்லையா. ஏன்னா அவங்களுக்காக தான் அதை கொடுத்தாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் மாசான ஹீரோவா சீரியலில் இருக்கும் பொழுது திடீர்னு இந்த மாதிரி விமன் சென்ட்ரிக்கான சீரியல் பண்ணணும்னு சூஸ் பண்ணதுக்கான காரணம்? ஸோ நம்ம தான் கெத்து அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த சீரியல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபீமேல் ஓரியன்ட் தான். நிறைய பேர் சொன்னாங்க சின்ன மருமகளுக்கு ஒரு நிறைய நெகட்டிவிட்டி, 18 வயசு கீழே இருக்கிற பொண்ணு கல்யாணம் பண்ணுறது, ஒரு எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி அவனுக்கு தூக்கி ஜெயிலில் வச்சாங்க. ஸோ கதையில தான். ஸோ அப்போ ஒரு அவேர்னஸ் தான், இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ஒரு ஸ்கிரிப்டில் இதில் நம்மளும் இருக்கிறோமே. அதை தாண்டி அவங்க பண்ணுறவங்களும் இருக்க தானே செய்கிறாங்க. நவீனுக்கு எந்த ரோலுமே சீரியலில் கிடைக்கல, அதனால விமன் சென்ட்ரிக்கான சீரியல் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. நான் என்னென்ன சீரியலில் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன்றதை நான் பேர் கூட மென்ஷன் பண்ணுறேன். சிறகடிக்க ஆசை அண்ட் சக்திவேல், பாண்டியன் ஸ்டோர் 2, பாரதி கண்ணம்மா 2, அதுக்கு அடுத்தது தங்கமகள். ஸ்கிரிப்ட் நல்லா இல்லைன்றதுக்காக எனக்கு அப்போ இருந்த மைண்ட் செட் என்னன்னா, இதுக்கப்புறம் நம்ம சீரியல் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் நம்ம மூவி போகணும். கருப்பா இருக்குன்னு ரிஜெக்ட் பண்ணாது, சாப்பிட்ற இடத்துல உட்கார்ந்தப்போ நீங்க எங்க உட்காரதுக்கு அங்க போய் உட்காருங்கன்னு சொன்னாங்க. ஒரு வருஷம் கேப் எதுக்காக? ஏன்? எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, சினிமா பண்ணணும், நம்ம சினிமாக்காக தான் நம்ம வந்தது. ஸோ நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி நம்ம அதுக்காக ஒரு முடியெல்லாம் நல்லா க்ரோத் பண்ணி ஒரு 1 year வெயிட் பண்ணோம். ஸோ சில பல காரணத்தினால படம் லைக் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்கு. ஸோ தள்ளி போயிட்டே இருக்கனால நமக்கு வர ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம இக்னோர் பண்ணி, ஏன்னா இதுக்கப்புறம் சீரியல் வேண்டாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். சரி நம்ம அது பண்ணுறோம். ஸோ ரொம்ப டிலே ஆகிட்டே இருந்த மாதிரி இருந்தது. சரி இதுக்கு மேலே டிலே பண்ணால் நம்ம, ஏன்னா இப்போ ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தோம், ஆல்ரெடி மறந்துடுவாங்க இல்லையா. ஸோ அதனால ஓகே, அதனால தான் வந்த ரீசன். ஸோ இந்த ஒரு வருஷம் கேப்ல உங்களுக்கு ஃபேன் மெசேஜஸாக இருக்கலாம், உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணவங்களுக்கு ரொம்ப டச்சிங்கான ஒரு என்கொயரி இல்லை மெசேஜஸ் எனிதிங்? இல்லை, ஃபேன்ஸ் எப்போ திரும்ப உங்களை ஸ்க்ரீனில் பார்ப்போன்றதை அவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க. அது சின்ன திரையோ பெரிய திரையோ எதுலையாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எல்லாமே அது கரெக்டாக நடக்கணும் இல்லையா, நல்ல ப்ராஜெக்ட் பண்ணணும், அது சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களுக்காக தான் மெயினாக இப்போ திரும்ப சீரியல் வந்த ரீசனு. ஸோ அப்படின்னு இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணணுன்ற ஒரு விஷயத்துக்காக தான் அவங்க நிறைய இன்ஸ்டாகிராம்லேயும் சரி நிறைய மெசேஜஸ் வரும், திரும்ப உங்களை பார்க்கணும். என்னோட பழைய வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணி திரும்ப நமக்கு ஞாபகப்படுத்துவாங்க. நவீன் ஃபேன்ஸ் கிளப் அந்த மாதிரி இருக்கோம், நாங்கள் இருந்துகிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஞாபகப்படுத்திட்டே இருப்பாங்க ஃபேன்ஸ். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக நின்றுருக்காங்க த்ரூ தேர் மெசேஜஸ்? நீங்கள் சொன்ன மாதிரி தான், லைக் எஸ்டிஆர் சாரோட இப்போ அவர் நடுவில் இருந்த ஒரு காலகட்டத்தில் அவருக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஃபுல் நெகட்டிவிட்டி தான். பட் அவர் ஒன்றே ஒரு விஷயந்தான், அவரோட ஃபேன்ஸ் மட்டும்தான் அவரால் திரும்ப அவர் ஒரு கம்பேக் கொடுக்க முடியுது இல்லையா. ஏன்னா அவங்களுக்காக தான் அதை கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நான் ரீசனுமே சரி, என்னோட ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஏன்னா எனக்கு முன்னாடி பண்ண சீரியலோட சப்போர்ட் பேக் போன் ஃபுல்லாகவே என்னோட ஃபேன்ஸ் தான். ஸோ அவங்க தூக்கி விட்டது தான் லைக் அவ்வளோ பெரிய ரீச்சு, அவ்வளோ சப்போர்ட் கிடைச்ச ஒரு விஷயம். ஏன்னா அவங்க ஒரு விஷயமும் லைக் ஒரு சோஷியல் மீடியாவில் ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்மளை, அவங்க டைம் எல்லாம் ஒதுக்கி நமக்காக அதை பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம்ல. இன்னும் சின்ன மருமகள் அந்த சீரியல் பத்தி பார்க்கும்பொழுது பேரு கேட்டோடனே நமக்கு தெரியுது விமன் சென்ட்ரிக்கா, விமனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்டோரி லைன் தான் இருக்க போகுது, டைட்டில் வச்சு கெஸ் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது. ஆனா ஆக்ஷன் சீக்வன்ஸ் மாசான ஹீரோவா சீரியல்ல இருக்கும் பொழுது திடீர்னு இந்த மாதிரி விமன் சென்ட்ரிக்கான சீரியல் பண்ணணும்னு சூஸ் பண்ணதுக்கான காரணம் ஏதாவது? இல்லை, நானும் ஒரு 2-3 கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். என்னன்னா இப்போ நமக்கு அந்த சீரியலுமே என்னோட பேரா பண்ணவங்களுக்கும் மாசான சீக்வன்ஸ்லாம் வச்சாங்க ஃபீமேலுக்கும். பட் எல்லா சீரியல்லையுமே நம்மளே பண்ணணும், நம்மளே இருக்கணும், ஸோ நம்ம தான் கெத்து அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த சீரியல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபீமேல் ஓரியன்ட் தான். ஸோ அது எதுக்காக பண்ணுறாங்கன்னா, ஏன்னா பார்க்குற ஆடியன்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி, அவங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் மோஸ்ட்டாக அவங்க சீரியல் பண்ணுறது. பட் நமக்கு அது பிரச்சனை கிடையாது. ஸோ நமக்கு என்ன, இந்த ப்ராஜெக்டில் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு ஸ்கோப் இருக்கா, நம்ம ஸ்கோர் பண்ணுறதுக்கான
ஸ்பேஸ் இருக்கான்றது தான் நான் பார்க்குறேன். தவிர ரெண்டாவது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நிறைய பேர் சொன்னாங்க சின்ன மருமகளுக்கு ஒரு நிறைய நெகட்டிவிட்டி, 18 வயசு கீழே இருக்கிற பொண்ணு வந்து கல்யாணம் பண்றது, இவர் எப்படி தப்பான ஒரு உதாரணத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க. ஆக்சுவலி அடுத்த கேள்வியாவும் அப்படிங்களா? சொல்லுங்க. சோ அப்படின்னு இருக்கும்போது நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான். இப்ப நிறைய படங்கள்ல எல்லாம் இருக்கு. ஸோ அந்த படங்கள்லாம் வந்து ஆக்சுவலாக படத்துல நம்ம போடுவாங்க இல்லையா, டிஸ்க்ளைமர் போடுவாங்க. ஸோ இது எதுக்காக போடுறோம்? அது எல்லாமே உதாரணத்துக்காக நம்ம இந்த சமுதாயத்தில் நடக்குது, அதை காட்டுறோம். அது இதுதான் நம்ம உதாரணமா நம்ம பண்றோம்ன்றதுக்காக அதை போடுறது கிடையாது இல்லையா, பண்றது இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ 18 வயசுக்கு கீழே பண்ணா ஒரு எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் சரி அவனுக்கு தூக்கி ஜெயில வச்சாங்க. ஸோ கதையில தான் என் அப்பா வந்து எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாரு. பட் 18 வயசு கீழே பண்ணா அதுக்கு என்ன தண்டனை, நீங்க பணம் செல்வாக்கு இது எல்லாமே மீறி அதுக்கு என்ன தண்டனைன்ற ஒரு நம்ம ஒரு விஷயத்த காட்டுறோம். ஸோ அப்போ ஒரு அவேர்னஸ் தான். இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ஒரு ஸ்கிரிப்ட்ல வந்து இதுல நம்மளும் இருக்கிறோமே, ஒரு உதாரணத்துக்கு நம்ம இருக்கிறோம், நம்ம பார்ட்டா இருக்கணும்ன்றதுலதான் மெயினா இதுல வந்து ரீசன். அண்ட் ரீசெண்டா மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் வேற ஹிட் ஆகி ட்ரெண்ட் ஆகி நல்லா ஓடிட்டு இருந்துச்சு. அங்க சொல்ல வந்த படத்துல சொல்ல வந்தது என்னன்னா, அங்க போகாதீங்க, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா தாண்டி போகாதீங்க, குழிக்குள்ள விழுந்துருவீங்க. அதான் படம் சொல்ல வந்தது. இன்னைக்கு காலையில கூட அந்த கொடைக்கானல்ல அந்த குழி ஏறி தாண்டி உள்ள போய் 3 பேர் வந்து செல்ஃபி எடுத்து மாட்டிக்கிட்டாங்க, போலீஸ்ட மாட்டிக்கிட்டாங்க. அது இன்னைக்கு நியூஸா வந்தது. ஸோ எதுக்காக இந்த சொல்றேன், இவ்வளவு டீட்டெயிலா சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு விஷயத்த பண்ணாதீங்கன்னு நம்ம ஒரு அவேர்னஸ்க்காக ஒரு படமோ சீரியலோ எடுக்கிறோம். அதை தாண்டி அவனுங்க பண்றவங்களும் இருக்கதானே செய்யறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க சொல்லணும்னு நினைக்கிறது அதுதான் ஒரு விஷயம். ஒரு படம் பண்றது வந்து இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும்ன்றது கிடையாது. இது மாதிரி நடக்குது, அதை காட்டுறதுதான். இதுக்காக இதை பார்த்து நம்ம பண்ணணும்ன்றது கிடையவே கிடையாது. எனக்கு இன்னும் என்னோட ஒய்ஃபோட ஊர்லயும் சரி நிறைய இடத்துல வந்து இன்னும் 18 வயசு கீழே இருக்கவங்களுக்கு கல்யாணம் பண்றாங்க. அது நானும் பார்த்துருக்கேன். ஸோ அப்ப நடக்குதுதான். நம்ம நடக்காத விஷயத்த நம்ம காட்டல. ஸோ இது ஒரு அவேர்னஸ். இது பண்ணா இதுக்கான விளைவு என்ன தண்டனைகள் அப்படின்றதான் நம்ம காட்ட போறோம். அது பார்க்கும்போது என்ன ஆகும்னா, 18 வயசு கீழே இருக்கவங்களை வந்து கல்யாணம் பண்ணலாம், ஒரு தப்பான உதாரணத்துக்கு கொடுக்குறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. இங்க எண்ட் ஆஃப் த டைம் ஒரு மீடியால வந்து நம்மளால எவ்வளவு பெஸ்டா ஒரு டீசெண்டா கொடுக்க முடியுமோ அதுதான் வந்து இங்க கொடுத்துட்டு இருக்கோம். சின்ஸ் நீங்க கமெண்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணீங்க, அந்த உங்க கமெண்ட்ஸ்ல இருந்தே ஒரு விஷயம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அஃபெண்ட் ஆகக்கூடாதுன்றதுக்கு தான். ஏன்னா நவீனுக்கு எந்த ரோலுமே சீரியல்ல கிடைக்கல, அதனால விமன் சென்ட்ரிக்கான சீரியல் நடிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்ற கமெண்ட்ஸ் ஒரு சில உங்களோட ரீல்ஸ்லயும் சரி யூடியூப்ஸ்லயுமே வர ஆரம்பிச்சு. அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் ஸ்ட்ராங்கான ரிப்ளை என்ன வரும்? இல்ல ஒரே ஒரு விஷயம் தான், எனக்கு சீரியல் வரலன்னு கிடையாது. ஏன்னா இந்த 1 இயர்ல வந்து நான் என்னென்ன சீரியல்ல வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன்றத நான் பேர் கூட மென்ஷன் பண்றேன். சிறகடிக்க ஆசை அண்ட் சக்திவேல், பாண்டியன் ஸ்டோர் 2, பாரதி கண்ணம்மா 2, அதுக்கு அடுத்தது வந்து தங்கமகள், ஜீலையும் லைக் ஒரு 2 ப்ராஜெக்ட், ஒரு குக்கிங் அண்ட் ஒரு குக்கிங் ரிலேட்டட் ஒன்று, இதயம்னு ஒரு ப்ராஜெக்ட். இது எல்லாமே நான் ரிஜெக்ட் பண்ணேன். ஓகே, லீடு. ஆமா, லீடு ஹீரோ. ஓகே, இது எல்லாமே நான் ரிஜெக்ட் பண்ணது. ஏன்னா நான் அப்போ வந்து லைக் எப்படி சொல்றதுன்னா, ஸ்கிரிப்ட் நல்லா இல்லைன்றதுக்காக இல்லை. எனக்கு அப்போ வந்து இருந்த மைண்ட் செட் என்னன்னா, இதுக்கப்புறம் நம்ம சீரியல் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் நம்ம மூவி போகணும், நம்மளோட தாட் அதுதான் இருக்குன்றதுனால. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ண, எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. இன்னொரு 10 வருஷம் கூட வெயிட் பண்ணுவேன், எனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு பேமெண்ட்டுக்காக ஒரு சில பேர் வந்து போட்டுறாங்க, ஒரு பேமெண்ட்டுக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்றாரா ஃபீமேல் ஓரியன்டட்ல. என்ன ஃபீமேல் ஓரியன்டட்னா என்ன? ஏன் நம்ம ஃபீமேல் ஹீரோவா இருந்துட்டு போட்டுமே, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டிவா நம்ம கூட இருந்துட்டு போட்டுமே. எல்லா டைம்லயும் நம்மளே வந்து மாசா எல்லா டைமும் நம்ம அதை பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா, நம்ம வீட்டுல இருக்கவங்கள நம்ம அப்படி பார்க்க முடியாது இல்ல, கரெக்ட் தானே? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ எனக்காக நான் வந்து கிடைக்காம ஃபீமேல் ஓரியன்டட் சூஸ் பண்ணணும் அதெல்லாம் கிடையவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், நான் படத்துக்காக ஒரு பிரேக் எடுத்தேன், பட் அது கொஞ்சம் டைம் எடுத்தது. ஸோ அந்த ஒரு ரீசன் ஒன்று. ரெண்டாவது திரும்ப வரும்போது ஒரு நல்ல ப்ராஜெக்டோட வரணும். இந்த ப்ராஜெக்ட் அதுக்கான ப்ராஜெக்ட், இது எனக்கான ப்ராஜெக்ட், இது கன்ஃபார்மா நான் சொல்றேன். இப்போ முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க சீரியல்ல சண்டை போடுறாங்க, ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வருதுன்னா சிரிச்சிடுவாங்க. ஆனா இப்போ அப்படி கிடையாது. ஒரு ஃபிலிமுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் சீரியல்ஸ்லயுமே இருக்கு. ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் சீரியல் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல ஒரு நல்ல விஷயம் தானே அது. ஏன்னா முன்னெல்லாம் வந்து சீரியல் ஆர்டிஸ்டா அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க. அது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னடா அதுவும் கேமரா முன்னாடி தான் நடிக்கிறோம், இதுவும் கேமரா முன்னாடி தான் ஒண்ணுதான். பட் அதை விட நமக்கு மெனக்கெடல் இங்கதான் ஜாஸ்தி இருக்கும். ஏன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸா ஒரு 10 சீன்னாலும் எடுத்துட்டே இருப்பாங்க, உங்களுக்கு பிரேக்கே இல்லாம போகும். ஏன்னா எபிசோடு ஆனர்ல இருக்கணும், ஒரு பட்ஜெட் விஷயம் இருக்கு, அந்த பட்ஜெட்குள்ள முடிக்கணும், அந்த பட்ஜெட்லயும் உங்களுக்கு குவாலிட்டியும் தரணும். ஏன்னா இப்போ சினிமாலன்னு போகும்போது ஒரு நாளைக்கு ஒரு சீன் எடுப்பாங்க, 2 சீன் எடுப்பாங்க, ரிலாக்ஸா எடுப்பாங்க. அந்த சீனுக்கான ஷார்ட் பியூட்டி அவ்வளவு டேக் எடுத்து டைம் எடுத்து பண்ணுவாங்க. இதுல அப்படி கிடையாது. ஒரு நாளைக்கு கண்டிப்பா ஒரு 2 எபிசோடு 1.5 எபிசோடு எடுத்தாகும். ஸோ அப்போ ப்ரெஷர் நமக்கு ஜாஸ்தி இருக்கு, நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும், டக்கு 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 டக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்கணும்.
பட் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து நான் எனக்கு இது ரெண்டுமே நான் வேறையெல்லாம் பார்க்கல. எண்ட் ஆஃப் த டைம் இது வந்து ஒரு ஒண்ணுதான், ஒரே ஸ்கிரீன் தான் நான் நினைக்கிறேன். அத இப்போ வளர்ந்துருக்குன்ற போது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா முன்னாடி இருந்து நீங்க சொன்ன மாதிரி ஃபைட் எல்லாம் நானும் சிரிச்சிருக்கேன். பட் இப்போ வந்து மாஸ்டர் வைக்கிறாங்க, சினிமால பண்ற மாஸ்டர்ஸை வைக்கிறாங்க, அண்ட் ஃபைட்டர்ஸை உள்ள கொண்டு வராங்க. அது பார்க்கும்போது நல்லா இருக்கு இல்லையா? ஸோ ஜிம்மி யூஸ் பண்றாங்க, நிறைய ஷார்ட்ஸ் ஸ்டெடி கேம் யூஸ் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு முன்னாடி வந்து அந்த நார்மல் அந்த டிஜிட்டல் கேமரா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு இது மாதிரி வெட்டிங்ல எல்லாம் பண்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆரில யூஸ் பண்றாங்க, ரெட் யூஸ் பண்றாங்க. ஸோ நல்லா இருக்கு இல்லையா? சீரியல்ல அதிகமா பார்த்த முகத்தை சினிமால அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்றது ஒரு மித்து தான் இருக்கு அது. ஸோ இந்த மாதிரி கமெண்ட் உங்களுக்கு வந்திருக்கும், சீரியல்ல நிறைய தடவை பார்த்துட்டோம், சினிமாவை ஏன் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு உங்களோட விஷயம் என்ன மாதிரி இருக்கு, நீங்க கொடுக்குற ரிப்ளை என்னவா இருக்கும்? இல்ல, நான் வரதுக்கு முன்னாடி அதுதான் சொன்னேன். எனக்கு எல்லாருமே அதான் சொன்னாங்க. ஏன்னா சீரியல் போயிட்டா அந்த இவங்க சீரியல் ஆர்டிஸ்டா பார்ப்பாங்க, சினிமால வந்து அப்படிலாம் சொல்லுவாங்க. அது அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆமா, இதை விட இதுல ஃபெமிலியாரிட்டி ஜாஸ்தி கிடைக்குது. அது ரொம்ப அதிகமா பழக்கப்படுது முகம், அவ்வளவுதான் தவிர்த்து. அப்படின்னு பார்த்தா நீங்க இன்னைக்கு கவின் வந்திருக்காரு, மீடியால இருந்து வந்தவர் தான் சிவகார்த்திகேயன், அந்த இவர் மேடியா இருக்கட்டும். இன்னைக்கு ரியோ ஜோன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு, அவரும் சீரியல் பண்ணவர் தான். ஸோ அப்படிலாம் கிடையாது. ஒரு நல்ல படம் கண்டிப்பா அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அது இந்த முகம் ஏத்துக்க மாட்டாங்க, ஏத்துப்பாங்க எல்லாம் கிடையாது. கதை தான் முடியும். அண்ட் உங்களுக்கு இந்த சீரியல் சினிமா அப்படின்ற தேடல் எப்ப ஆரம்பிச்சது, எப்ப when it all started? எனக்கு ஆயிடுச்சு, ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. சினிமாவே நான் சினிமால ஒரு 10 வருஷமா ட்ரை பண்ணி நிறைய ஒரு 10 படங்கள் பண்ணியிருக்கேன், சின்ன சின்ன ரோல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். நமக்கான ஒரு இடம் கரெக்டா கிடைக்கலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சீரியல் ட்ரை பண்ணும்போது ஒரு 10 சீரியல்ல ரிஜெக்ட் ஆயிருக்கேன். அது என்ன ரோல்லாம் தெரியாது, ரிஜெக்ட் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஒரு கிடைச்சி ஒரு சீரியல் வந்து நம்ம அதுல ஒரு சக்சஸ் ஆகி அதுக்கடுத்து இன்னொரு அதே சேனல்ல இன்னொரு சீரியல் ஒன்று பண்ணேன். ஸோ இதுக்கப்புறம் ஓகே ஃபைன், நம்ம சீரியல் வேண்டாம். ஏன்னா சீரியல் நான் ஏன் சூஸ் பண்ண ரீசன் என்னன்னா, சினிமால ஒரு ஒரு ஃபெமிலியாரிட்டி தேவைப்படுது. நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்கும்போது நம்மளை புதுமுகமாக தான் பார்க்குறாங்களே தவிர நம்மள இப்போ ஒரு பெரிய ரோல் ஒரு நல்ல கேரக்டர் இருக்குன்னா அது நம்மளை பார்க்க மாட்றாங்க. ஏன் நம்மள அதை பார்க்க மாட்றாங்க போது அப்போ ஒரு ஃபெமிலியாரிட்டி தேவைப்படுது போல இருக்கு. அதனால நான் வந்து சரி என்ன ஃபீல்டு சூஸ் பண்ணலாம் இந்த ஃபெமிலியாரிட்டிக்கு, சரி ஆங்கர் ஆயிடலாமா, சரி விஜேவா இல்லாமா, அந்த மாதிரி நான் சூஸ் பண்ணும்போது ஓகே இது நம்ம சீரியல் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சூஸ் பண்ணதான் சீரியல்ஸ் அண்ட் சினிமா. ஆமா, சரி சினிமால இருந்து சீரியலுக்கு வந்த ரீசன். ஆப்வியஸ்லி இந்த மீடியா சினிமா இல்ல சீரியல்ஸ் அப்படிங்கும் போது அசிங்கங்கள் இல்லாம இங்க ஒரு சீட்டு கிடையாது. இப்போ நான் இங்க உட்காந்துருக்கேன்னா நான் ஃபேஸ் பண்ணிருப்பேன், நீங்க உட்காந்துருக்கீங்க நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஒரு ஆங்கரே நான் ஃபேஸ் பண்ணிப்போனா ஆப்வியஸ்லி ஒரு கெஸ்டா நீங்க இங்க இருக்கும்போது அதை விட அதிகமாக ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ அதுல மறக்க முடியாத ஒண்ணு, விரல் விட்டு சொல்லக்கூடிய ஒண்ணுன்னு நினைச்சு நிறைய பிரதர் இப்போ வரைக்குமே அதெல்லாம் நிறைய இடத்துல நடந்திருக்கு. நமக்கு நம்மள தெரியாத இடத்துல எல்லாம் கூட நமக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். சினிமால தான் கருப்பா இருக்குன்னு ரிஜெக்ட் பண்ணது, சாப்பிட்ற இடத்துல உட்கார்ந்தப்போ நீங்க இங்க உட்காரதுக்கு அங்க போய் உட்காருங்கன்னு சொன்னது, அதெல்லாம் நீங்க நீங்க என்னவா இருக்கீங்க நீங்க ஒரு விஷயம் ப்ரூவ் பண்ற வரைக்குமே வந்து அந்த இடத்துல அவங்க பாக்குறது இல்லை. ஃபர்ஸ்ட் இவங்க யாரு என்னன்னு பாக்குறது இல்லை. அந்த இடத்துல டக்குன்னு வந்தவொடனே இங்கெல்லாம் உட்காராதீங்க அப்படின்ட்டு. ஸோ என்கிட்டயும் பிளைட்டை பிடுங்கிட்டு இது சினிமாவில் இருக்க நிறைய ஆக்டர்ஸ்க்கு நடந்திருக்கு. இந்த சாப்பிட்ற இடத்துல வந்து எந்திரிச்சு இந்த பக்கம் போங்க அந்த பக்கம் போங்கன்ட்டு ஹீரோ கூட உட்காந்து சாப்பிட்றதுக்கு பெரிய ஆகிட்டியான்ற ஒரு கேள்வி. அதுதான் விஷயம். நீங்க என்னதான் கூட நடிச்சாலுமே பட் அந்த இடத்துல வந்து ப்ரொடக்ஷன் பாய்க்கு உங்களுக்கு தெரியற அளவுக்கு நீங்க வளரணும். தெரிஞ்சாதான் அவங்க அந்த பிளேஸுக்கே ஒரு இடம்ன்ற ஒரு விஷயம். நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு ஒரு ஆடிஷன்லயும் நமக்கு நிறைய அசிங்கங்கள் பட்டிருக்கோம். ஏன் நம்ம ரிஜெக்ட் ஆகணுன்ற ரீசன் கூட சொல்லாம தெரியாம ஒரு படங்கள்ல நம்ம ரிஜெக்ட் ஆயிருப்போம். அந்த விஷயங்களும் சரி நிறைய. இவ்வளவு அவமானங்கள் தாண்டியும் எனக்கு இது வேணும் அப்படின்ற பிக்ஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்டா உங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு நீங்க நினைக்கிறீங்க? தெரியல, நான் நடிகன் ஆகணும்னு எனக்கு தெரியாம இருந்தேன். நான் இந்த ஃபீல்டை ஏன் சூஸ் எனக்கு இந்த ஃபீல்டு எனக்கு பிடிக்காம இருந்தது. என்னோட அப்பா இந்த ஃபீல்டுல இருக்காரு, அவர் ஷூட்டிங் ஸ்பாட் கூப்பிட்டா கூட நான் போக மாட்டேன். இவர் வந்திருக்காரு அவர் வந்திருக்காரு சொன்னாலுமே நான் போக மாட்டேன். எனக்கு விருப்பமே இல்லை. நான் இந்த ஃபீல்டுக்குள்ள நான் எப்படி வந்தேன்னு, நான் சினிமாட்டோகிராஃபர் ஆகலான்னு சொல்லிட்டு நான் விஸ்காம் பண்ணேன். பட் ஏதோ எதர்ச்சியா நான் இங்க வரணும்னு இருந்திருக்கு. அதான் சொல்லுவாங்க, அப்பா பட்ட கஷ்டம் வந்து பிள்ளைக்காவது செய்யறோம்னுவாங்க இல்லையா. அவருக்கு பட்ட கஷ்டங்கள் வந்து அவருக்கு அந்த பலன் கிடைச்சதா இல்லையான்றது. ஸோ அது என் மூலியமா கிடைக்கணும்னு இருக்கு. ஸோ உங்களுக்கு பாக்குறாங்களே, இப்ப இவருக்கு நடக்க வேண்டிய விஷயம் எனக்கு நடக்குது, இவ்வளவுதான் விஷயம். இது அப்படிதான் நான் பாக்குறேன். இப்ப எனக்கு இந்த கிடைச்ச இந்த ஃபேமா இருக்கட்டும், இப்ப இந்த ஒரு ப்ராஜெக்டா இருக்கட்டுமே, நான் இப்போ ஒரு 10 வருஷம் பட்டதை விட ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அப்பா ஒரு 40 இயர்ஸ் 50 இயர்ஸ் இருக்காங்க சினிமால.
ஸோ அப்போ அவரு பார்த்துருப்பார் இல்லையா எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருப்பா. அவர் நடிகன் ஆகணும்னு நினைச்சு வந்தார். ஆனா இப்போ அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு, சினிமால தான் இருக்காரு. பட் ஆனா அந்த நடிகன் ஆகுன்றது நான் ஆயிட்டேன். கேமரா பின்னாடி இருக்க வேண்டியவன்லடா நீ முன்னாடி இருக்க வேண்டியவன் சொல்லிட்டு ஒரு ஃபேட் டிசைட் பண்ணி முன்னாடி. சீரியஸா நானே அதை டிசைட் பண்ணேன். நான் கேமரா பின்னாடி நிக்கணும். ஏன்னா நான் ரொம்ப ஷை டைப் நம்ம ரொம்ப. ஒருத்தரை கிட்ட கூட பேசுறதுக்கு கூட ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணுவேன் நான். அது தெரியல. ஆமா. ஏன்னா கூட பிறந்தவங்க 5 சிஸ்டர்ஸ், நான் 6வது பையன். என்னை வீட்டுல எப்படி வளர்த்துருப்பாங்க, வீட்டு வெளியே போகாத ஒரு மாதிரி டம்ளருக்குள்ள உங்களை உட்கார வச்சு மேல மூடி இருப்பாங்க. நானே கூட்டிட்டு போறவா, நான் எங்கேயாவது போனா அங்க இதான் ஆயிடும், நான் இங்க போனா அங்க இதான் ஆயிடும், இப்படியே சொல்லி சொல்லி நம்மள வளர்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வளர்ந்த ஸ்டேஜ் நம்ம ஸ்கிரீன் முன்னாடி நிப்போம்னு நான் நினைக்க கூட இல்லை. அண்ட் உங்களோட இன்ஸ்டா உள்ள சோர்ஸ் பண்ணி பார்க்கும்போது பல விதமான போட்டோ ஷூட்ஸ் பார்க்க முடியுது ப்ரோ. ட்ரைபலா இருக்கீங்க, திடீர்னு சாமி மாதிரி மேக்கப் போட்டு கையில கண்ணு வச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த தீம்ஸ் அண்ட் போட்டோ ஷூட்டுக்கான தீம்ஸ், காஸ்டியூம்ஸ் இதெல்லாம் எப்படி டிசைட் பண்றீங்க, யாரு சொல்றது இதெல்லாம்? டிஃப்ரெண்டா பண்ணும். ஏன்னா இந்த கோட் சூட் போட்டு ஒரு ஃபார்மல் போட்டு ரோல்ஸ் ரைஸ் கார வாடகைக்கு எடுத்து அந்த ரெண்ட் எடுத்து அந்த கார்ல நின்று அது ரொம்ப நார்மல் இல்லையா. நமக்கு சினிமால நமக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா. ஒரு லேடி கெட்டப்பா இருக்கட்டும், நீங்க சொல்ற அந்த ட்ரைபல் லுக்கா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நமக்கு சினிமால கிடைச்சிடாதா அப்படின்ற ஒரு விஷயம். எனக்கு இது பண்ணதுனால என்னன்னு தெரியல, எனக்கு குற்ற பரம்பரைன்னு ஒரு நாவல்ல நான் கம்மிட் ஆனேன் எனக்கு அந்த போட்டோ ஷூட் பண்ணதுனால. ஏன்னா அந்த லுக் வைஸா அப்படியே நான் ஒரு ட்ரைபல் மாதிரி இருக்கேன். ஓகே, ஆக்சிடென்டலா எடுத்தது அமைஞ்சிருச்சு அதுக்கேற்ற மாதிரி. எனக்கு ஒரு போட்டோ ஷூட் நான் ஒரு விஷயம் பண்ணேன்னா எனக்கு அதுக்கான இது வந்து உடனே எனக்கு கிடைக்கும். ஒரு டான்ஸ் வீடியோ பண்ணேன், அந்த டான்ஸ் வீடியோனால கிடைச்ச ஒரு சீரியல் தான் முதல் சீரியல் உண்மையா சொல்லணும்னா. ஆமா, அந்த வீடியோ நான் தடவை எடுத்திருக்கேன், எடுத்ததுக்கான பலன் கிடைச்சது அங்க. இன்னைக்கு ரீல்ஸ் உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கு, என்ன மாதிரியான ரீல்ஸ் எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ இப்போ ரீல்ஸ் வந்து எனக்கு அதான் ஆரம்பத்துல எனக்கு ஒரு சீரியலுக்கு நமக்கு தேவைப்படுது. பட் அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசன்ட் டைம்ல எல்லாரும் கேட்டாங்க, விஜய் டிவியோட கொலாபரேஷன்ல வந்து எல்லா சின்ன மருமகளோட ஆர்டிஸ்டுகள் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க சரியா பண்றது இல்லை அப்படிலாம் கேட்டாங்க. பட் நான் நடிக்க தான் அங்க போயிருக்கேன் ஆக்சுவலா. ஸோ எனக்கு டைம் கிடைக்கிற கேப்ல தான் என்னால பண்ண முடியும். எனக்கு நான் ஃபுல் டைம் நான் அதை உட்காந்து பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ நமக்கு வர சீன்ஸ் நம்ம அதை எப்படி பண்ணலாம், நம்ம அப்படிதான் யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ அதனால எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, ஸோ கோ ஆர்டிஸ்ட் யாராவது நம்ம கேட்டாங்கன்னா ஸோ அந்த மாதிரி டைம்ல பண்றது தான். இப்போ அதுக்காக மெனக்கெட்டெல்லாம் இப்போ பண்றது இல்லை. சின்ஸ் யுவர் பார்ட்னர் இஸ் ஆல்சோ இன்டு மீடியா, நீங்களும் மீடியாங்கும் போது பயங்கரமான சப்போர்ட் வந்திருக்கும். ஸோ அவங்கள பத்தி பேசுறாங்க, கண்மணி பத்தி. இப்போ இந்த இன்டர்வியூ கூட போறேன், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறேன். எப்படி பேசுங்க அப்படின்னு அவங்க சைட்ல இருந்து அவங்க சில டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. மற்றபடி நான் இப்போ இந்த சீரியல் இதுக்கு முன்னாடி இருந்த சீரியல் அவங்க பார்த்ததில்லை. இப்போ இந்த சீரியல் வந்து டே 1ல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதுல என்ன ஒரு இதுனா, காலையில 6 o'clockலாம் ஃபோன் பண்ணி நான் ஷூட் போயிட்டு இருக்கேன், ஃபோன் பண்ணி என்ன இன்னும் ஹாட் ஸ்டார்ல எபிசோட் போடல அப்படின்னு கேட்குறாங்க. அது வேற டிபார்ட்மெண்ட்டுமா நான். ஸோ அவங்க அந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்ட். ஆனால் பார்த்தா சாட்டர்டே சண்டே சீரியல் இல்லை. அவங்க சாட்டர்டே வந்து காலையில ஒரு 6 மணிக்கு டிவியை போட்டு, காலையில இன்னைக்கு நைட் எபிசோடு வந்து காலையில வந்துடும். ஸோ காலையில 6 o'clock போட்டுட்டு எங்க வரலன்னு ஒரு 7 மணி வரைக்கும் வெயிட் பண்றாங்க. எடிட்டே பண்ணலங்க, சாட்டர்டே சண்டே எபிசோடே இல்லை. ஸோ அவங்களோட இன்வால்வ்மெண்ட் எப்படின்னா, அது வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பாத்துறணும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி அவங்களுக்கும் இருக்கு. அண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவா தான் இருக்கு. இது இப்படி பண்ணிருக்கீங்க, இது அப்படி பண்ணிருக்கீங்க, அண்ட் உங்க அப்பாவுக்கு உங்களுக்குள்ள பாண்டிங் எப்படி இருக்கு அப்படின்றதுலாம் அவங்க ரொம்ப நிறைய டைம் நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணுவோம். பெஸ்ட் கிரிட்டிக்ல. ஆமா, அது நல்ல விஷயம் தானே. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஈக்குவலா ஃபேன்ஸ் அவங்களுக்கும் இருக்காங்க. ஒரு நியூஸ் ரீடருக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்குன்றது ரொம்ப வருஷம் கழிச்சு நாங்க இப்பதான் பாக்குறோம் உங்களுக்கு. ஸோ அவங்க மீடியா கண்டினியூ பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கா, அவங்க என்ன பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே? அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நியூஸ் ரீடிங் குழந்தை இருந்தது இல்லையா, ஸோ குழந்தை டேக் கேர் பண்ணிக்கணும். ஸோ அதனால அவங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் வர ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, திரும்ப நியூஸ் வாசிச்சிட்டாங்க. இப்போ ஃபேமிலி, குழந்தை, ஷூட்டிங் எப்படி மேனேஜ் பண்றீங்க? 1 to 15 அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிடுறேன், 15 to 30 அவங்க ஷூட்டிங் போயிடுறேன். டக்குன்னு முடிச்சிட்டீங்க. மேபி டெலிகாஸ்ட் ஒரு 1 hour ஆகலாம். மகா சங்கமம் அந்த மாதிரி போகும்போது நமக்கு ஒரு 25 days 26 days போகும்போது அப்போ நமக்கு கொஞ்சம் இது இருக்கும். பட் சுச்சுவேஷனா புரிஞ்சுப்பாங்க. அவங்க வந்து எப்படி பிளான் பண்ணிட்டாங்கன்னா, அந்த 1 to 15 நான் ஃப்ரீனா அப்போ அவங்க ஃப்ரீ பண்ணிக்கிறேன்ட்டாங்க. 15 to 30 நீங்க போறீங்கன்னா நான் அப்போ ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. ஏன்னா வீட்டில் இருந்தால் தானே நம்மளை போட்டு ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால நான் ஒர்க் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அண்ட் ரீசெண்டாக இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும்னு முன் வைக்கணும்னு நினச்சி எழுதுனது, பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு வைப் ஆகி இன்னும் அடங்காமல் இருக்கிற ஒரு வைப் அதுன்னு சொல்லலாம். 2026 வரைக்கும் அடங்காது அந்த வைப்.
தளபதி விஜய் அவர்களோட கட்சி தமிழக வெற்றி கழகம். எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, ஒரு நம்ம சமுதாயத்துல சரி, நம்ம நாட்டிலயும் சரி, இவன் இப்படி பண்ணிட்டான், அதாவது அரசியல் தலைவர்களா இருக்கட்டும் அண்ட் அரசியல்வாதிகளா இருக்கட்டும், அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இப்படியே தான் நம்ம வந்து பேசிட்டே இருக்கோமே தவிர, நான் பேசலடா, நான் ஒரு ஸ்டெப் வைக்கிறேன், நான் இதை மாத்துறேன்னு சொல்லிட்டு இறங்கியிருக்காருல்ல. ஸோ நம்ம அதை வந்து கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். ஏங்க, அவர் ஃபீல்ட் அவுட் ஆனா ஒரு ஆர்டிஸ்டாங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து இன்னைக்கு டாப் ஒரு மாஸ் ஹீரோ. இன்னைக்கு அவருக்கு இருக்கு இப்போ இவ்வளோ சேலரி இருக்கட்டும், எல்லாமே இது எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு, இதெல்லாம் எனக்கு வேணாம், நான் மக்களுக்காக ஒரு மாற்றத்தை அவங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறதே வந்து அது பெரிய விஷயம். அது கண்டிப்பா நம்ம சப்போர்ட் பண்ணணும்ல. முதல்வன் படத்துல இவரு சொல்ற மணிவண்ணன் சார் சொல்ற மாதிரி தான், அரசியல் சாக்கடைமாங்க, சாக்கடை தான் இறங்கி சுத்தம் பண்றா அப்படின்னா அது சீரியஸா எடுத்த ஒரு நபர். அது ஏன்னா இது யாருக்கு வரும், அது கண்டிப்பா. அண்ட் இப்ப சினிமா அப்படின்ற டிராவல் பத்தியும் பேசிருக்கோம், நிறைய பேசிருந்தோம். அதுல என்னைக்கு உங்களை ஃபர்ஸ்ட் அந்த மூவில அடுத்து நான் பிக் ஸ்கிரீன்லயும் பார்க்கலாம்? இல்லை, இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கேன், புல்லட்னு ஒரு படம். ஒரு சின்ன ரோல் தான். அது அது வரதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது குற்ற பரம்பரைன்ற ஒரு நாவல் வந்து அதுக்காக தான் ஆக்சுவலாக முடி வளர்த்தது. ஸோ வெட்டியிருக்கேன், கொஞ்சம் தள்ளி போயிருக்கு, பார்ப்போம், கூடிய சீக்கிரம் அது நடக்கும். அண்ட் சினிமாவில் உங்கள் பயணம் வந்து நல்லா போயிட்டு இருக்கு, ஆரம்பிச்சிருக்கு, நல்லா ஸ்டார்ட்டும் கூட. சீரியல் சொல்லவே தேவையில்ல, ராக் ஸ்டார் சீரியல் ரெண்டுத்துலையுமே சிறந்து விளங்குறதுக்கு எஸ்எஸ் மியூசிக் சார்பாகவும் ஃபேன் சார்பாகவும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.